Hello everyone, this is Sanjana from SAN English Academy. UGTRB ஓட previous year question paper analysis பார்த்துட்டு வரோம். இன்னைக்கான question வந்து question number 46. இதுக்கு முன்னாடி இருக்க questions எல்லாம் already videos அப்லோட் பண்ணிருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக descriptionல லிங்க் இருக்கும், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். So இன்னைக்கான question ஓட analysis பார்க்கலாம். Among the fools and clowns of Shakespeare, in whose opinion is the law wrong? Options கொடுத்திருக்காங்க. Option A, fool in King Lear. Option B, Sir John Falstaff. C, Feast. Option D, Prince Hall. So, first இந்த question ஓட கரெக்டான ஆன்சர் பார்த்தலாம். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A, fool in King Lear. So, first இந்த question நம்ம எந்த டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, யூனிட் 3ல ஷேக்ஸ்பியரோட தனியாவே ஒரு டாபிக்ல கொடுத்திருக்காங்க. ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ், டெக்ஸ்ட், காட்ரோஸ் அண்ட் ஃபோலியோஸ் அப்படின்ற டாபிக்ல தான் ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம தனியாவே படிக்கணும் அப்படின்ற ஒரு நோட்டோட. சோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினோட அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கீழே கொடுத்திருக்க ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ்ல யாரோட ஒப்பீனியன் வந்து லா சம்பந்தப்பட்டதா இருக்கு, லா வந்து தப்பானது அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, ஃபூல் இன் கிங் லியர். கிங் லியர்ல வர ஃபூல் தான் வந்து லா மேல தவறு கண்டுபிடிப்பாரு. ஒரு ஃபூல் அப்படின்னாலே சொசைட்டில நடக்கிற விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி சட்டாரிக்கலா சொல்றவங்க தான் ஃபூல்ஸ் அண்ட் க்ளோன்ஸ் ஒரு பிளேல. அதுல வந்து ஆப்ஷன் ஏல இருக்க ஃபூல், கிங் லியர்ல வர ஃபூல் வந்து லாவை பத்தி தப்பு சொல்லியிருப்பாரு. லா தப்பா இருக்கிறதுனாலதான் ரிச் அண்ட் பவர்ஃபுல் பணக்காரங்க செய்யற தப்புக்காக அதே போல சஃபர் ஆகுறவங்க வந்து அதோட கான்சிக்வன்சஸ் அனுபவிக்கிறாங்க. சோ ஸ்ட்ரெயிட்டா சொன்னா, தப்பு செஞ்சவங்க அனுபவிக்காம அவங்க கிட்ட பவர் இருக்கு அப்படின்றதுனால தப்பு செய்யாத ஏழைங்க மேல அந்த பவர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து லாவை வந்து தப்பு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா ஃபூல் இன் கிங் லியர். அததான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் தப்பு அப்படின்னா, ஆப்ஷன் பில வந்து சர் ஜான் ஃபால்ஸ்டாஃப். இந்த சர் ஜான் ஃபால்ஸ்டாஃப் அப்படின்ற கேரக்டர் வந்து 3 பிளேல வருவாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிளேல 3 பிளேல வருவாங்க. எந்த பிளேனா, என்ட்ரி 4 த பார்ட் 1 பார்ட் 2 அந்த 2 பிளேல, அதே போல என்ட்ரி த 5th அந்த பிளேலயும் வருவாங்க இந்த சர் ஜான் ஃபால்ஸ்டாஃப் அப்படின்றவரு. சோ அவரு வந்து லா மேல தப்பு சொல்லல. அதே போல ஃபீஸ்ட் அப்படின்ற கேரக்டர் வந்து ஷேக்ஸ்பியரோட 12th நைட்ல வருவார். அவர் வந்து ஒரு ஃபூல். யார் கூட, ஒலிவியா கூடவே ஹவுஸ் ஹோல்டு வேலையை பாக்குறவர் தான் வந்து ஃபீஸ்ட் அப்படின்றவங்க. அதே போல பிரின்ஸ் ஹால் அப்படின்றது யாருன்னா, என்ட்ரி 5th குறிக்கிற பேர் தான் பிரின்ஸ் ஹால். சோ அவர் வந்து ஒரு ஃபூல் கிடையாது, க்ளோனும் கிடையாது. ஆப்ஷன் டி நீங்க பார்த்தோன்னே ஒமிட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி குள்ள தான் கன்ஃபியூஷன் இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். Among the fools and clowns of Shakespeare, in whose opinion is the law wrong? சோ இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபூல் இன் கிங் லியர். இந்த கொஸ்டினோட அனாலிசிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.